நேராக நான் டேப்லெட்டாக போட்டுடலாம்ல, அது ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அது பண்ணுறாங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ. பயோட்டின் கம்மிஸ் இருக்குது இப்போது. பயோட்டின் கம்மிஸ், காலின் ஆட் பண்ணுறாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏடிஇகே, எவ்ரி திங் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அப்போ யூ வில் ரியலி க்ளோ, யோர் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ்ஸ், ஆல் தோஸ் ஹேப்பன்ஸ். ஆனால் எல்லாத்துக்குமே டேப்லெட் போடணுன்னா சாப்பாடே சாப்பிட வேண்டாமே. பேசிக்கலி ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்கள் டயட்டோடு சேர்ந்து இருந்து உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குன்னா மட்டும்தான் உங்கள் ஹேர் வில் க்ரோ வெல் அண்ட் இட் வில் ஹாவ் அ ஷீன் அண்ட் இட் வில் ஸ்டே ஹெல்தி. ஆக்சுவலாக இந்த பயோட்டின் இல்லை மற்ற ஹேர் க்ரோத் கம்மிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரெக்குவயர்மெண்ட், இஃப் யூ ஆர் டெஃபிஷியன்ட் இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட். இஃப் யூ ஆர் நாட் டெஃபிஷியன்ட், ஓவர் டூ பண்ணி சாப்பிட்றது இஸ் நாட் அட் ஆல் அட்வைஸ். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி நான் இந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன், அந்த இன்ஃப்ளூயன்சர் இது சொன்னாங்க. It's your health. You better don't harm your system. So go to a professional. அது டாக்டராக இருக்கலாம், டயட்டிஷியனாக இருக்கலாம், depending on what you require. அப்படி பார்த்து போய் அட்வைஸ் வாங்கி பண்ணுங்கள். அண்ட் யாராவது எந்த டாக்டராவது லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மல்டிவிட்டமின் எழுதி கொடுப்பாங்களா? நோ, ரைட்? இட்ஸ் ஆல் நீட் பேஸ்ட். யூ ஷுட் பி வெரி கிளியர். சென்சிபிளாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம்.